பலப்படுத்த நீ பலனடைந்திட உன்னை மறுபடியும் பலத்தில் நிரப்ப பலத்தால் இடை கட்ட கழுகுகளைப் போல் பலனடைந்து படைந்திட உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். உன்னை மறுபடியும் பலப்படுத்துவேன். கழுகுகளைப் போல் பலனடைந்து பறந்திட உன்னை மறுபடியும் உன்னை மறுபடியும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்தும்படியா ஒரு காரியத்தை சொல்றாரு. சங்கீதம் 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் பாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். நிறைய நேரங்களில் நாம் ஆலயத்தின் மேலே எவ்வளவு ஆசையாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் 9 மணி ஆராதனை அப்படின்னா 8:30 உள்ளே போய் உட்காரணும். முடிஞ்சு எல்லார்ட்டையும் பேசிட்டு சமாதானம் பண்ணி கொண்டு வெளியே சமாதானமாக வந்து யூத் மீட்டிங்கு பிள்ளைகளை அனுப்பணும். சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்பணும். பெண்கள் கூடுகையா பெண்களுக்குள்ளே உட்காந்து நல்ல ஜோம் பண்ணணும். ஆண்கள் கூடுகையா ஆண்கள் கூடுகையும் நல்லா ஜோம் பண்ணணும். அந்த நாளில் வேற எந்த வேலையும் அனாவசியமாக செய்யக்கூடாது. வீட்டில் உட்காந்து டிவி பார்க்குறது, சமைக்கிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுறது. சமைக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது முழுக்க அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. கேட்டால் ஆமாம் 11 மணிக்கு கறிக்கடை க்ளோஸ் பண்ணிடுவான், 12 மணிக்குள்ளே வாங்கணும். அதனால் ஆராதனை 11 மணிக்கு முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் ஆமாம் பயங்கர பிரச்சனையே நடந்துரும் பாருங்க. ஆனால் தாவீது இங்கே சொல்கிறான், அவங்க போவோம் வாருங்கன்னு சொன்னப்பவே எனக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நான் அடிக்கடி சொல்லுவேன், போகிற இடங்கள்லாம் சபைகள்லாம் நீங்கள் சபைக்கு வரும் பொழுது நீங்கள் எப்படி வரணும், எப்படி எந்த இடத்துக்கு போகணும்னு நீங்கள் ஆசையாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு தகப்பன் வீட்டுக்கு ஒரு அப்பா வீட்டுக்கு போனால் எவ்வளவு சந்தோஷம் உங்களுக்கு இருக்கோ அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள வரணும். சபைக்கு போனால் கடைமுறைக்கு வேற வழி இல்லை. எப்படியாவது சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும், என்ன ஆனாலும் பரவாயில்ல சர்ச்சுக்கு போயிட்டு வந்துடணும். கடைமுறைக்கு போகிறது வேற, ஆனால் சந்தோஷமாக போகிறது வேற. அவன் பாருங்க, தாவீதா ரொம்ப அழகாக சொல்கிறான், எக்ஸாக்ட்மெண்ட்டாக சொல்கிறான். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லும் போது நாளைக்கு சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னோடனே அவனுக்கு பயங்கர சந்தோஷம். சில பேர் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். எங்கள் குடும்பத்தை அப்படி தான், நாளைக்கு சர்ச்சுக்கு சீக்கிரமாக எழும்பணும், ஸோ சீக்கிரமாக தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக தூங்கிடுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே அதனால் லேட்டாகவே தூங்குவான், லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சர்ச்சுக்கு போகாட்டாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு நாள் தானே லீவு, நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன், நாளைக்கு ஒரு நாள் தானே லீவு, நான் படித்து சோர்ந்துட்டேன், வேலை பார்த்து சோர்ந்துட்டேன், டியூட்டியில் உட்காந்து டயர்ட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஆண்டவனுக்கு சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் கொடுத்ததே நான் தான். நீ என்னை பார்க்க வர்றதுல சந்தோஷப்படுறியா, இல்லைன்னா என்னை பார்க்க வர்றேன்னா ரொம்ப யோசிக்கியா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உங்களுடைய பலன் எதில் இருக்குது தெரியுமா? ஆலயத்தின் மேல் வாஞ்சியாக இருப்பதில் இருக்கிறது. வாஞ்சியாக இருக்கிறதுனா ஆலயத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி பண்ணணும் இது பண்ணணும், இந்த வாஞ்செல்லாம் இருக்கணும். ஆனால் என் இருதயம் கரெக்டாக ஆலயத்தில் 8:30 போய் உட்காந்துடணும். 9 மணி ஆராதனைக்கு நான் ஆண்டவரோடு என் இருதயத்தை அன்னைக்கு முழுக்க அவருக்கு கொடுத்து என் ஆலயத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளோடு ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரையும் சந்தித்து, போதகரை சந்தித்து, உபதேசியாரை சந்தித்து, எப்படி இருக்கீங்க, பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க அப்படி கேட்டிருக்கோமா? போதகரை சந்தித்து, போதகர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? சிஎஸ்சி சபையில் இருந்தால் போதகரை, உபதேசியாரை, கோயில் குட்டியாரை மீட் பண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்டிருக்கோமா? கஷ்டப்பட்டவங்களை மீட் பண்ணி பேசி இருக்கிறோமா? இல்லைன்னா நிறைய பேர் தர்மம் பண்ண வெளியே உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணத்தை போட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோமா? அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் குறவு. அதே இது பெந்தைகோஸ்து ஏதி சபையிலலாம் போதகரை போய் எப்படியாச்சும் பார்த்து நல்லா இருக்கீங்களா, இல்லைன்னா போதகரே வந்துடுவார், போதகரே வாசலில் நிற்பார், நின்று எப்படி இருக்கீங்க, போதகர் மனைவி நிற்பாங்க, அவங்க பிள்ளைகள் நிற்பாங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்பாங்க, விசாரிப்பாங்க.
அங்கே நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணணும். சர்ச்சு முடிஞ்சோடனே அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடி வந்துடக்கூடாது. நேரங்களை செலவு பண்ணணும். சபையில் ஐக்கியத்தை பலப்படுத்த முடியாது இருக்கணும். நிறைய சபையில் பிரச்சனை இருக்கும், ஆனால் நீங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, ஐக்கியத்தை பாருங்க. அதான் சொல்கிறாரு, ஆலயமாகிய என்ன பார்க்கறதுக்கு நீ வா. ஆலயமாகிய கட்டடத்தையோ அங்கே இருக்கிற உபதேசியாரையோ குருவானவரையோ மெம்பரையோ பார்க்கறதுக்கு சர்ச்சுக்கு போகாதீங்க. அன்று சொல்ல என்ன பார்க்கறதுக்கு வா. என்ன எப்படி விசாரிப்ப? அதே மாதிரி எவ்வளோ பகை இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த சபையில் உள்ள எல்லாரையும் விசாரிங்க. எப்படி இருக்கீங்கன்னு விசாரிங்க. அதுதான் நீங்கள் ஆலயத்துக்கு பண்ணக்கூடிய ஒரு கனம். நீங்கள் ஆலயத்தை கனப்படுத்துறீங்களா? காணிக்கை மட்டும் போட்டுட்டு தசம்பாகம் மட்டும் கொடுத்துட்டு யாரோ எவரோன்னு சொல்லிட்டு ஆயிரவாளுக்கு ஒரு சிலுவை வாங்கிட்டு ஓடி வந்துடுறோம். என்ன நடக்கு தெரியல, என்ன நடந்துச்சு தெரியல, என்ன செய்தி கொடுத்தாரு தெரியல, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டேன் அவ்வளோதான், என்ன பாட்டு பாட்டாங்க தெரியல, என்ன வார்த்தை உங்களை தொட்டுச்சு தெரியல. நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா பலனற்று போய்விட்டீங்க சகோதரா சகோதரியே. ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் பெருக்கி வச்சுக்கோங்கன்னு ஏசப்பன்னைக்கு உங்களோட சொல்கிறார். தொடர்ந்து நாளை தினமும் இதே போல் இன்னொரு மகிமையின் வார்த்தையை பலப்படுவதற்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். தொடர்ந்து கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.